டாஸ்மாக் துறையில் மாண்புமிகு முதலமைச்சரோட வழிகாட்டுதலோட பல மாற்றங்களை இந்த அரசு பொறுப்பேற்றதை செஞ்சிட்ருக்கு. அதோட முதல் விஷயம், இந்த 10 மணிக்கு மேலேயும் பகலில் 12 மணிக்கு உள்ளேயும் மதுபானங்கள் கள்ளத்தனமாக எந்த பகுதியிலையும் விற்காது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக நடந்துட்டு இருந்த ஒரு செயலை நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே இமீடியட்டாக அதை தடுத்து நிறுத்தியிருக்கோம். அப்புறம் இந்த 10 ரூபா இது இன்னும் முடியாத ஒரு பிரச்சனையாக தொடர்கதையாக இருந்துட்டு வரனால அந்த 10 ரூபாய்க்கு விற்கிறவங்க மேலே சஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி நிறைய நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுத்துகிட்டே வரோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இங்கே வித்துட்டு இருக்காங்க, யாருமே பார்க்கல, கேட்கல, இந்த கடையில் கொடுக்குறாங்க கேட்கலன்னெலாம் சொல்லி பல விஷயங்கள் சமூக வலைதளங்களில் வந்துட்டு இருக்கும். பட் ஆனால் அடுத்த நாள் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பகுதிக்கு போகும்போது அடுத்த நாள் அவங்க நிச்சயம் அவங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த நிகழ்வு தொடர்ந்துட்டே இருக்கும்போது ஊழியர்கள் தரப்புலேருந்து ஒரு நியாயமான கோரிக்கை என்னென்னா, எங்களுக்கு ஒரு ஊதிய உயர்வு வேணும். அந்த ஊதிய உயர்வு இருந்துச்சுன்னா எங்களால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நாங்கள் தவிர்த்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னென்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, ஒன்று ஊதிய உயர்வு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி இறக்கும்போது அவங்களுக்கு தனியாக நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்ன ஒரு பிரச்சனையாகட்டும், கரண்ட்டு பில்லுக்கு பிரச்சனையாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் இந்த அரசு முயற்சி பண்ணி இந்த பெட்டி இறக்கிறதுல டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவங்களே அவங்களோட பெட்டி இறக்கிறதுல சப்போர்ட் பண்ணணும். அதுவும் சேர்த்து நீங்கள் பண்ணணும்னு சொல்லி டிரான்ஸ்போர்ட்டு நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ அதனால் அந்த செலவினங்கள் குறையும். அந்த மின்சார கட்டணமும் சீக்கிரமே அதை ஒரு வரைமுறை கொண்டு வர போகிறோம். அந்த சில இடத்துல வாடகை பிரச்சனை இருக்குங்கிறாங்க, அதுவும் என்னன்னு விசாரித்து அந்த பிரச்சனைகளையும் தீர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி படிப்படியாக அவங்களோட அந்த ஊழியர்களோட பிரச்சனையை தீர்த்துட்டு வர இந்த நேரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு அதிகபட்சம் 500 ரூபா, 750 ரூபா, சில சமயம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2000 ரூபா அந்த இன்சென்டிவ் பீரியட் கட் பண்ண, அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் வந்துட்டு இருந்துச்சு, அதை கட் பண்ணி 2000 ரூபாயா கொடுத்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் அந்த ஊழியர்களுடைய ஊதிய உயர்வு இருந்துட்டு இருந்துச்சு. அந்த ஊதிய உயர்வு தமிழக வெற்றி கழகத்தில் முதலமைச்சர் அவங்களோட அந்த பிரச்சனைகளை கனிவோடு அவர் கேட்டு அதுக்கு முறைப்படுத்தணும்னு சொல்லி அந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதன்படி அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன், அதாவது அந்த விற்பனையாளர், உதவி விற்பனையாளர்களுக்கு 14,030 ரூபாயிலிருந்து 17,925 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும். விற்பனையாளர்களுக்கு 15,530 ரூபாயிலிருந்து 19,413 ரூபாயாக ஊதியத்தை உயர்த்தப்படுகிறது. சூப்பர்வைசர்களுக்கு 17,850 22,313 ரூபாயாக ஊதியங்கள் உயர்த்தி வழங்கப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த துறையில இந்த அளவுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்பட்டதே கிடையாது. துணை விற்பனையாளர்களுக்கு, உதவி விற்பனையாளர்களுக்கு 14,340 ரூபாயிலிருந்து 17,925 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. விற்பனையாளர்களுக்கு 15,530 19,413 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. சூப்பர்வைசர்களுக்கு 17,850 22,313 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. கிட்டத்தட்ட 25% அவங்களோட ஊதியம் உயர்த்தப்படுகிறது. இதன் மூலம் 110.74 கோடி ரூபாய் கூடுதலாக அந்த ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி மொத்தமாக 553.72 கோடி ரூபாய் ஊதியத்துக்காக ஒதுக்கப்படுகிறதுங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் 74 கோடி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது இஎஸ்ஐ. எங்களுக்கு மெடிக்கலுக்கு, எங்களுக்கும் சரி எங்களுடைய குடும்பத்தாருக்கும் சரி மருத்துவ செலவுகள் இருக்கு, எங்களுக்கு அதுக்கு இந்த அரசுகள் வேணும்னு சொல்லி ஒரு 20 வருஷமான கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கனிவோட திருப்பி பரிசீலித்து அந்த இஎஸ்ஐயும் இனிமேல் அப்ரூவ் பண்ணணும் அந்த ஊழியர்களுக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க.